திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமி கிரிவலம் முடிந்து தங்கள் ஊர்களுக்கு செல்ல ரயில் நிலையத்தில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான பயணிகள் பெரும் சிரமத்திற்குள்ளானார்கள். திருவண்ணாமலையில் ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் பல்வேறு மாவட்ட மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்து கிரிவலம் வருவது வழக்கம். குறிப்பாக ஆண்டிற்கு ஒருமுறை வரும் சித்ரா பௌர்ணமி நேற்று முன்தினம் அதிகாலை 4:16 தொடங்கி நேற்று அதிகாலை 5:47 நிறைவு பெற்றது. சித்ரா பௌர்ணமி கிரிவலத்திற்காக பல்வேறு மாவட்ட மற்றும் மாநிலங்களிலிருந்து சுமார் 25 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்து கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நேற்று அதிகாலை முதல் விடிய கிரிவலம் மேற்கொண்டனர். கிரிவலம் முடித்து தங்கள் ஊர்களுக்கு செல்ல ஏதுவாக திருவண்ணாமலையில் ரயில் நிலையத்தில் மக்கள் குவிந்தனர். விழுப்புரத்தில் இருந்து காட்பாடி செல்லும் பயணிகள் ரயில் திருவண்ணாமலை வந்தடைந்த நிலையில் சித்ரா பௌர்ணமி கிரிவலம் முடித்து ரயில் நிலையத்தில் காத்திருந்த ஏராளமான பயணிகள் ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொண்டும் முண்டியடித்துக் கொண்டும் ரயிலில் ஏறினர். ரயில் புறப்பட்டு சென்றும் ஏராளமான பக்தர்கள் அடுத்து வரும் ரயிலுக்கு காத்திருக்கும் சூழலும் அங்கு நிலவியது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் ரயில் நிலையத்தில் கூடியதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது.